கடவுள் அருள் டிவி நேயர்களுக்கு அடியேன் உங்கள் சிவயோகி சிவசக்திமான் சுவாமிகள் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். எப்பயுமே ராகு கேது எந்தெந்த இடத்துல வந்து அமர்ந்திருக்காங்க, அதனால் ஏற்படுகிற பொது பலன் என்னன்றதை நம்ம முதல்ல பார்த்தாக்கணும். அந்த பொது பலனை முதல்ல சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் 12 ராசிக்குள்ள நற்பலன் சொல்ல போகிறேன். அதுக்கு முன்னாடி இப்போ என்னுடைய குருநாதர் நான் வணங்குகிறேன். ஓம் குருப்யோ நம. நற்பவி நற்பவி நற்பவி. ஓம் காஞ்சிவாசாய வித்மகே சாந்தரூபாய தீமகே தன்னோ சந்திரசேகர பிரச்சோதயாத். என்னோட ஆத்மா மகாகாளி வணங்குகிறேன். ஓம் காளிகாசாய வித்மகே மசான வாசின்ன தீமகே தன்னோ அகோர பிரச்சோதயாத். என்னோட உபாசன மகாவாராகி வணங்குகிறேன். ஓம் அகிசத் வஜாய வித்மகே சண்டகஸ்தாய தீமகே தன்னோ வாராகி பிரச்சோதயாத். பொது பலன் பார்க்கும்பொழுது ராகு பகவான் இதனால் வரைக்கும் மீனராசியில் இருந்தார். இப்பொழுது வருகிற 18/5/2025 அன்று தான் திருக்கணித பிரகாரம் ராகுகேது பயிற்சி ஆகுது. அப்போது ராகு பகவான் மீனராசியிலிருந்து கும்பராசிக்கு பயிற்சி ஆகிறார். அதே போன்று இதனால் வரைக்கும் கன்னிராசியில் இருந்து வந்த கேது பகவான் சிம்ம ராசிக்கு பயிற்சி ஆகிறார். அப்போது இதனால் என்னென்ன பலன்கள் ஏற்பட போகிறது தான் பார்க்க போகிறோம். இப்போ பொது பலன் பார்க்கும்போது ராகு வந்து கும்பராசி என்று சொல்லக்கூடிய சனியின் வீட்டிலே, அது பகை வீடு தான். சனி வந்து தந்தை வழி உறவாக சொல்லப்படுகிறது. அந்த பகை வீட்டில் இருக்கும்போது என்னென்ன பலன்கள் ஏற்படும் என்றால், மறைமுக தொடர்புகள் எல்லோருக்கும் ஏற்படும். ஆண்கள் பெண்கள் இருவருக்குமே மறைமுக எதிர்ப்புகளும் ஏற்படும். எதிர்கள் தொல்லை சொல்கிறோம் இல்லையா, அதுவும் ஏற்படும். ஒரு நாட்டுக்கும் இன்னொரு நாட்டுக்கும் போர் மூலம் இப்போ கொஞ்சம் அடங்கியிருக்கு, இருந்தாலும் போர் மீண்டும் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. ஏனென்றால் ராகுபவன் வந்து சனியோட வீட்டில் அமர்ந்தாலே அது கண்டிப்பாக செய்யும். இது இல்லாமல் தொடர்புகள் துண்டிக்கப்படும். ஒரு நாட்டிலேருந்து இன்னொரு நாட்டுக்கு தொடர்பு துண்டிக்கப்படும். பொருளாதார தடை ஏற்படும். ஏற்றுமதி இறக்குமதி வாணிகம் பாதிக்கப்படும். இதெல்லாம் கண்டிப்பாக நடக்க போகுது. ஏன்னா ராகு வந்து போக்குவரத்து கிரகம்னு சொல்லப்படுறாங்க. இது இல்லாமல் ராகு வந்து பிரம்மாண்டம்ன்று சொல்கிறாங்க. அப்போது ஏழ்மை நிலையில் உள்ளவங்களுக்கு பெரிய பணக்காரங்களும் சொல்லுவாங்க இல்லையா, ஒன்றுமே இல்லாமல் தான் இப்போ பெரிய ஆளாயிட்டான். அப்படிலாம் நடக்கக்கூடிய விஷயமாக இப்போ நடக்க போகுது. நல்லது நடக்க போகுது, கெட்டது நடக்க போகுது. இந்த ராகு பகவானால் ஏற்படக்கூடிய ஆபத்து விபத்துலேருந்து நீங்கள் தப்பிக்கிறதுக்கு தான் எச்சரிக்கை பதிவாக சொல்லியிருக்கேன். அப்போது ஆண்கள் பெண்கள் தொடர்பு ஏற்படக்கூடிய சொல்லியிருக்கும் பொழுது நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும். பழகும்போது கவனமாக இருக்க வேண்டும். ஆண்களாக இருந்தாலும் பெண்கள் இருந்தாலும் அவர் ஒரு வேலையால் பார்க்க வேண்டும். தகாத உறவில் ஈடுபட வாய்ப்பு வந்தால் அதை விட்டு விலகி செல்ல வேண்டும். இல்லை என்றால் அவமானப்பட நேரிடும், சிறை செல்ல நேரிடும், உயிர் இழப்பும் ஏற்படக்கூடிய வாய்ப்புகளும் உருவாகிறது. இது இல்லாமல் ராகு பகவான் அந்த சனியோட வீட்டில் அமர்ந்திருப்பதனால் நீரில் தோன்றி காற்றில் பரவும் தொற்று, இப்போ கொரோனா வந்து போகுது இல்லையா, அது மாதிரி ஒரு தொற்று கிருமியால் கண்டிப்பாக ஏற்படக்கூடிய வாய்ப்பும் இருக்குது. அதற்கு மருந்து கண்டுபிடித்து பெரிய ஆபத்தும் வரக்கூடிய வாய்ப்பு இல்லை, அது சரி செய்யப்படும். அதே போன்று கேது பகவான் சிம்மராசிக்கு அமர்ந்திருக்கிறால் உலகத் தலைவர்கள், ஆன்மீக மதபோதர்கள் தலைவர்களுக்கு பாதிப்பு ஏற்படும், ஆபத்து விபத்து ஏற்படும். அதே போன்று அரசியல் தலைவர்களுக்கும் ஆபத்தும் விபத்தும் ஏற்படும். ஆன்மீக தலைவர்களுக்கும் ஆபத்தும் விபத்தும் ஏற்படும். ஆன்மீக தலைவர்கள் பார்த்திங்கனாக்கா நிறைய பேர் வந்து போலியாக உருவாக்கப்படுவார்கள். அவர்களும் சென்று மக்கள் ஏமாந்து விடுவார்கள். அது போன்று தான் விஷயம் நடக்க போகிறது. அப்போ கோர்ட்டு கேஸ்லாம் போகக்கூடிய அழக்கூடிய சூழ்நிலை வரும். அதனால் யாரையும் நம்பி ஏமாற வேண்டாம். நன்று யோசித்து நிதானித்து செயல்பட வேண்டும். இந்த காலகட்டத்திலே இந்த கேது பகவான் கெடுப்பார். அதனால் வந்து ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். அப்போது இறை சிந்தனை வளர்த்துக்கணும். அடிக்கடி கோயிலுக்கு போயிட்டு வரணும். குலதெய்வ வழிபாடு பண்ணிக்கணும். இஷ்டதெய்வ வழிபாடு பண்ணணும். இப்படிலாம் பண்ணிட்டு வந்தீங்கன்னாக்கா இந்த ராகு கேதுக்கு பரிகாரம் சொல்ல போகிறேன். அந்த பரிகார மூலமாக நீங்கள் இறை வழிபாடு செஞ்சுக்கலாம். தான தர்மம் சொல்ல போகிறேன். அந்த தான தர்மம் செஞ்சுட்டு வரலாம். இதெல்லாம் பண்ணிட்டு வந்தீங்கன்னா இந்த ராகு கேது பயிற்சி ஏற்பட கெடுபலங்கு குறைஞ்சி நற்பலன் தான் ஏற்படும். நற்பலன் பார்க்கும்பொழுது இவர்கள் இருவருமே இந்த ராசியில் அமர்ந்திருக்கும் பொழுது பகை வீடாக சொல்லப்படுகிறது. எனினும் இவர்கள் இருவருக்குமே 3 பார்வைகள் உண்டு. ராகு பகவானுக்கு உண்டு, கேது பகவானுக்கு உண்டு. 3, 7, 11 இந்த 3 பார்வைகள் உண்டு. அந்த பார்வைகள் பலன் சற்றே வித்தியாசப்படும். ஒவ்வொரு ராசிக்கும் ஏற்ப நல்ல பலன்களை கொடுக்கப் போகிறது. இப்பொழுது இந்த ராகு கேது பயிற்சி பலன்கள் பார்க்கலாம். இது பொது பலன்கள் சொல்லப்படுகிறது. இது கோச்சார பலன்கள் என்று தான் சொல்லப்படுகிறது. கோச்சார பலன்கள் என்று சொல்லும் பொழுது இது பொதுவாகத்தான் சொல்லப்படுகிறது. யாரையும் குறிப்பிட்டு சொல்லக்கூடிய விஷயமாக இருக்காது. அவர்கள் சுய ஜாதகப்படி பார்த்து கொள்வது மேலும் சிறந்ததாக சொல்லப்படுது. அவருடைய சுய ஜாதகப்படி ராகு கேது எங்கே இருக்கிறார்கள், அவர்களுக்கு இப்போது நடந்து கொடுக்கிற தசாபுக்தி என்னவாக இருக்கிறது, அதில் வைத்து கூட பலன்கள் மாறுபடும். எனவே நீங்கள் இதை வந்து முழுவதும் நம்பிவிடாமல் நான் சொல்லுவதை கேட்டு இறைப்பரிகம் தானம் செய்து கொள்ள வேண்டும். அவர்கள் சுயஜாதத்தையும் பக்கத்தில் அருகாமையில் உள்ள உங்கள் ஜோதிடத்திலே பார்த்து கொள்ள வேண்டும். அடியேனும் பார்க்க விரும்பினால் கீழே இருக்கும் அந்த தொலைபேசியை நீங்கள் தொடர்பு கொண்டு பார்த்து தெரிந்து கொள்ளலாம். இவ்வாறாக இந்த ராகு கேது பயிற்சி பலன்கள் நீங்கள் பார்த்து
தெரிந்து தெளிவான முடிவெடுத்து அடியன் சொல்லக்கூடிய பரிகாரங்களும் தான தர்மம் செய்து வந்தீர்களானால் நீங்கள் இந்த ராகுகேது பேச்சிலிருந்து விடுபட்டு நல்வாழ்வு வாழப்போகிறீர்கள் என்று சொல்லி இப்போது 12 ராசிக்குள்ளான பலன்களை பார்ப்போம். கணவன் மனைவி பிரச்சனை தீர, பிரிந்தவர்கள் ஒன்று சேர, தகாத உறவில் இருந்து விடுபட, செய்வினையை செய்தவருக்கே திருப்பிவிட, எதிரிகள் உதிரிகளாக, வழக்கில் வெற்றி காண, வியாபாரத்தில் முன்னேற்றம் அடைய, பணம் பொன் பொருள் சேர 11 நாளில் உங்களது அனைத்து பிரச்சனைகளும் கேரள முறையில் பிரசன்னம் பார்த்து சரி செய்யப்படும். உடனே தொடர்பு கொள்ளுங்கள். ஜெயா டிவி புகழ் மேல்மருவத்தூர் ஞானகுரு அவர்களை. மகர ராசி நேயர்களே, உங்களுக்குண்டான ராகுகேது பேச்சு பலன் தான் சொல்ல போகிறேன். மகர ராசிக்கு 2ஆம் இடத்துல ராகு பகவானும் 8ஆம் இடத்துல கேது பகவானும் தான் வந்திருக்காங்க. 2இல் ராகு 8இல் கேதுனாலே ராகு கேது தோஷம்னு சொல்லுவாங்க ஜாதகத்தில் இருந்தால். அதுதான் இப்போ கோச்சாரத்தில் வந்திருக்கு. அப்போது நீங்கள் மிக மிக கவனமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக சொல்லப்பட்டிருக்கு. 2ஆம் இடத்துல ராகு பகவான் இருக்கிறதுனால பணம் கொடுக்கல் வாங்கல கொஞ்சம் பிரச்சனையில் சந்திக்க நேரிடும். பணம் கொடுத்துருப்பீங்க, அவங்க வரலன்னு சொல்லுவாங்க, இல்லாத இருக்குன்னுவாங்க, இருக்கிறது இல்லைன்னுவாங்க, அப்படி தான் சொல்லுவாங்க. கொடுக்கல் வாங்கல பிரச்சனைகள் கண்டிப்பாக வரும். அப்போ நீங்கள் கவனமாக இருக்கிறது நல்லது. எழுதி வாங்கிட்டு கொடுக்கணும், எழுதி வாங்கிட்டு வாங்கணும், இப்படி தான் செய்யணும். குடும்பத்தில் அமைதி இல்லாமல் இருக்கும், எப்போ தானே ஒரு சண்டை சச்சரவாக இருக்கும். அதுக்கு இறை வழிபாடு பண்ணிவிட்டு அடிக்கடி வெளியில் போயிட்டு வந்தாக்கா அந்த பிரச்சனைலேருந்து தப்பிச்சு வந்துடலாம். அது இல்லாமல் உங்களுக்கு இது நாள் வரைக்கும் இருந்த நீங்கள் சொன்ன செயல் எண்ணம் எல்லாமே மாற்றப்படும். நம்ம தானே அந்த மாதிரி பேசுகிறோன்னு நினைப்பீங்க, அப்படி பேசுவீங்க, இடகுடமாக பேசுவீங்க, வாய்க்கு வந்தபடி பேசுவீங்க. இதெல்லாமே அந்த ராகு பகவான் உங்களை பேச வைப்பார். அப்போ நீங்கள் கவனமாக்க, பேச்சில் கவனம் வேண்டும், அதுதான் அப்படி சொல்லியிருக்கேன். இதெல்லாம் பண்ணிட்டு வரணும் நீங்கள். அப்போ தான் நீங்கள் அதுலேருந்து விடுபட்டு வரலாம். இல்லைன்னா அவங்கள பற்றி விமர்சிப்பாங்க, சிக்கலில் போய் மாட்டிக்கக்கூடிய சூழ்நிலை வரும். இப்போ தகாத வார்த்தையில் பேசினாலே, கருத்து வேறுபாடு பேசினாலும் சிறை செல்கிற கூட அளவு கூட கொண்டு வராங்க. இப்போது அந்த மாதிரிலாம் பெருசாக லெவலில் வந்து தண்டனை கிடைக்குது. அப்போ நீங்கள் ரொம்ப விழிப்புணர்வோடு கவனமாக இருக்கணும். 8ஆம் இடத்துல வந்திருக்கிற கேது பகவான் என்ன பண்ணுவார்னா, ஒரு ஆயுள் பயத்தை ஏற்படுத்துவார், திடீர்னு உடல்நிலை கோளாறு ஏற்படுத்துவார், இதெல்லாம் செய்வார். ஆனால் நல்லதும் நடக்கும். அது என்ன என்றால், ஆன்மீகத்தில் ஈடுபாடு அதிகரிக்க செய்வார், ஆன்மீக பெரியவருடைய ஆசீர்வாதம் கிடைக்கிற மாதிரி வழி பண்ணுவார், இதெல்லாம் செய்வார். அது இல்லாமல் வழிகாட்டி, நல்ல வழிகாட்டி அமைவாங்க, கைடுன்னு சொல்லுவாங்க இல்லையா, வெல்விஷர்னு சொல்லுவாங்க. அவங்க வந்து இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு அமைவாங்க. அவங்க மூலிமா நல்ல விஷயம் நடக்கும் உங்களுக்கு எல்லாமே. அப்போ இந்த மகர ராசிக்காரர்களுக்கு ரொம்ப கவனமாக இருக்கணும். அதே நேரத்தில் செயல்பாடும் செஞ்சிகிட்ருக்கணும். அப்போ தான் நீங்கள் இதுலேருந்து முன்னுக்கு வர முடியும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, நீங்கள் செய்யக்கூடிய இறைபரிகாரம் பார்க்கும்பொழுது ராகு பகவானுக்கு சனிக்கிழமையிலும் கேது பகவானுக்கு செவ்வாய்க்கிழமையிலும் பரிகாரம் பண்ணணும். ராகுவுக்கு வந்து துர்க்கையை வழிபடலாம். துர்க்கை அம்மனுக்கு போயிட்டு ராகு காலத்தில் 4 எலுமிச்சப்பழ விளக்குகள் போட்டு வரலாம், வழிபட்டு வரலாம், அர்ச்சனை செய்யலாம், அபிஷேகம் பண்ணலாம். அதே மாதிரி கேது பகவானுக்கு செவ்வாய்க்கிழமையிலே காளியம்மன் கோயில் சென்று விளக்கேற்றி அர்ச்சனை செய்து வரலாம். விநாயகர் கோயில் சென்று தேங்காய் உடைத்து வழிபடலாம், அருகம்புல் சாத்தி அர்ச்சனை பண்ணலாம், இப்படிலாம் பண்ணிட்டு வரலாம். இதெல்லாமே பரிகாரமாக சொல்லப்பட்டிருக்கு. அது இல்லாமல் சிந்தனை ஒரே சிந்தனையாக இருக்கணும், நல்ல எண்ணமாக இருக்கணும். இப்படி தான் நீங்கள் இந்த காலகட்டத்தில் இருந்துக்கணும். எல்லாருக்கும் நல்லவங்களாக இருக்கிற மாதிரி காட்டிக்கொள்ள வேண்டும். அப்போ தான் கண்டிப்பாக நீங்கள் முன்னேற முடியும். உங்கள் வார்த்தையிலேயே உங்களுக்கு அந்த மதிப்புமுறையை குறைஞ்சி உங்களை பற்றி விமர்சனம் செய்து உங்களை வளர விடாமல் செஞ்சுருவாங்க. இது மாதிரிலாம் நடக்கும். மறைமுகமான அந்த எதிர்ப்புகள் பிரச்சனைகள்லாம் போகும். அப்போ நீங்கள் கவனமாக இருக்கும். பேச்சில் கவனம் கண்டிப்பாக இருக்க வேண்டும். அதே மாதிரி பயணங்கள் செய்யும் போதும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். நான் சொன்ன இந்த இறைப்பறிகள் தான தர்மம் பண்ணிட்டு வாங்க. தான தர்மங்கள் பார்க்கும்பொழுது
மகர ராசிக்காரங்களுக்கு ரொம்ப நீண்ட நாளாக நோய்வாய்ப்பட்டிருப்பாங்க. என்ன நோய் நொடினே கண்டுபிடிக்க முடியாமல் இருக்கும். டாக்டர் வந்து பார்த்துருப்பாங்க. மருந்து செலவு தான் இனிமே வழியே தொடர்ந்து மருத்துவம் பார்த்துக்கிட்டே தான் இருப்பாங்க. அது ஏழை எளிமர்களும் இருந்தாலும் சரி, மிடில் கிளாஸ் பீப்புள்னு சொல்லுவாங்க, அவங்க கூட முடியாது, ஓரளவுக்கு தான் செய்ய முடியும், அதுக்கப்புறம் செய்ய முடியாது. தொடர்ந்து மருத்துவம் பார்க்கும்போது நிறைய காசு பணம் வீணாகும். அப்பேற்பட்டவங்களுக்கு நம்ம உதவி பண்ணலாம், நம்மளால் முடிஞ்சது செய்யலாம். இல்லைனா ஒரு குரூப் மாதிரி ஏற்படுத்தி 4 பேர்கிட்ட வாங்கி செய்யலாம். இப்போ ஒரு கோயில் குளம்னா, ஒரு கோயிலுக்கு ஒரு சமூக சேவகனா எப்படி செய்கிறோம், அந்த மாதிரி செய்யலாம். இந்த ரொம்ப நாள் உடம்பு முடியாமல் இருக்கவங்களுக்கு அப்படியே அவங்கள விட்டுற முடியாது. அப்போது அவங்க நம்ம கவனிக்கிறாங்கன்றது எண்ணம் அவங்க மனசில் ஏற்படும். அந்த எண்ணமே உங்களுக்கு நல்ல ஒரு புண்ணியமாக வந்து அமையும். உங்களுக்கு கெடுப்பலன் கண்டிப்பாக குறைஞ்சி நல்ல பலன் ஏற்படும். அடுத்தவங்க மனசில் நீங்கள் நல்ல நிலைமைக்கு உங்களை நல்லபடியாக நினச்சாலே நல்லது நடக்கும். அப்போ இதெல்லாம் நீங்கள் கவனமாக இருக்கணும். எது எப்படி இருந்தாலும் இந்த ராகு கேது 2 கேது 8 இருக்கிறனால ரொம்ப கவனமாக இருக்கணும், எச்சரிக்கையாக இருக்கணும், பேச்சில் கவனமாக இருக்கணும், செயலில் கவனமாக இருக்கணும், பயணங்களில் கவனமாக இருக்கணும். இது மாதிரி பண்ணிட்டு வந்தீங்கன்னா, நான் சொன்ன இறைப்பறிகள் தான் பண்ணிட்டு வாங்க, உங்களுக்கு எல்லாருக்குமே ஏற்றமாக இருக்க போகுதுன்னு சொல்லி நீர்நிலையில் இருக்கிற ஜீவராசிகளுக்கு உணவு கொடுங்க, வழிபட்டு வாருங்க, ஆஞ்சநேயர் வழிபாடு வச்சுக்கோங்க, பெருமாள் வழிபாடு வைங்க, சிவனுடைய தியானம் பண்ணிட்டு வாங்க, அவரே நினச்சிட்டு வாங்க. இது மாதிரிலாம் பண்ணிட்டு வந்தாலே உங்களுக்கு நல்ல விஷயம் நடக்கும். திருவானைக்காவல் சென்று அகிலாண்டேஸ்வரி சமேத ஜம்புகேஸ்வரர் இருப்பார், அவர் வழிபட்டு வரலாம். அதெல்லாம் நீங்கள் உங்கள் ராசிக்கு போயிட்டு வந்தீங்கன்னா நல்லது நடக்கும். ராகுகேது வழிபட்ட ஸ்தலங்களுக்கு போயிட்டு வரலாம். இது மாதிரிலாம் பண்ணிட்டு வந்தீங்கன்னா கெடுபலன் கொஞ்சம் நற்பலன் அப்படின்னு சொல்லி எல்லா நலமும் பெற்று வாழ்வீங்கன்னு சொல்லி வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்க நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள். கணவன் மனைவி பிரச்சனை தீர, பிரிந்தவர்கள் ஒன்று சேர, தகாத உறவில் இருந்து விடுபட, செய்வினையை செய்தவருக்கே திருப்பிவிட, எதிரிகள் உதிரிகளாக, வழக்கில் வெற்றி காண, வியாபாரத்தில் முன்னேற்றம் அடைய, பணம் பொன் பொருள் சேர 11 நாளில் உங்களது அனைத்து பிரச்சனைகளும் கேரள முறையில் பிரசன்னம் பார்த்து சரி செய்யப்படும். உடனே தொடர்பு கொள்ளுங்கள். ஜெயா டிவி புகழ் மேல்மருவத்தூர் ஞானகுரு அவர்களை.